Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பாஜகவின் அமைப்பு செயலாளர் திரு கேசவ விநாயகம் மாற்றப்படுகிறார். அவரை மாற்றிவிட்டு வேறொருவர் புதியவர் வரப்போகிறார். ஒரு 7-8 ஆண்டு காலமாக தொடர்ச்சி அவர் இருந்துட்டு இருக்காரு. அதனால மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் அப்படின்றாங்க. அப்படியா? பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாவிட்டால், நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், திராவிட இயக்கங்களில் சில நிர்வாகிகள் மீது எழுகிற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், பண ரீதியான குற்றச்சாட்டுகள் பாஜக புள்ளிகள் மீதும் இப்போது எழத் தொடங்கி இருக்கின்றன. பெரியாரை சீண்டுபவர்கள் அதிகம். இருங்க, பெரியார் இங்க ஆழமான ஒரு விதையை பெரியார் இங்கே வெற்றி பெற்றிருந்தால் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு கோடிக்கணக்கானவர்கள் போக மாட்டார். ரைட், அததான் முன்னே பெரியார் படுதோல்வி அடைந்து விட்டார். அம்மையார் ஜெயலலிதாவை மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர்ன்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவங்க அம்மையார் ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா தன்னை இந்துத்துவ தலைவர்னு என்னைக்காவது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களே? பிஜேபியை தவிர எந்த கட்சியாவது தேசிய அளவிலோ மாநில அளவிலோ பிஜேபியை தவிர எந்த கட்சியாவது யூசிசியை ஆதரிக்கிறதா? யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியாவது இருக்கிறதா? எனக்கு சொல்லுங்க. அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் இந்தியாவில் எங்கே கட்டுவது கேட்ட திராவிட இயக்கத்தின் துணிச்சலான தலைவர் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா தன்னை இந்துத்துவ நம்பிக்கைகளோடு அடையாளப்படுத்திக் கொண்ட மாபெரும் தலைவர். நம்பிக்கை வேறு, இந்து மத வெறி வேறு, இந்துத்துவா வேறு. இந்து மத வெறி எல்லாம் யாருங்க நீங்க சொல்லல. இந்துத்துவா என்பது இந்துத்துவ ஐடியாலஜி. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லல. சுப்ரீம் கோர்ட் வாழ்வியல் முறைன்னு சொல்லிருக்கு. ஆமா, அப்புறம் வே ஆஃப் லைஃப்னு சொல்லிருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கலாம். பட் இங்க இந்துத்துவா இப்ப வெறித்தனமாக பேசப்படுகிறது. இவங்க என்னோட நீங்க சொல்லிக்கீங்க சார். நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் சொல்லுது. நான் சொல்றேன் எதிர்க்கட்சிகள் ஓட்டு வங்கி மைனாரிட்டி வெறி பிடித்த அரசியல் நடத்துகிறது. இவ பாப்பாத்தி, அதனால இந்த ஐடியாலஜி எல்லாம் தூக்கி பிடிக்கிறா. சொல்லு, நான் மக்கள்கிட்ட போறேன். ஆமா, இந்த ஐடியாலஜி தான் எனக்குன்னு சொல்றேன். ஆமா, நான் பாப்பாத்தி தான் சொல்றேன். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு அந்த முதுகெலும்பு இல்லை. சிறுபான்மையினரை தாஜா செய்து அரசியல் வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஜூன் 1 போய் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. எதிர்கட்சியா உட்கார்ந்து பகோடா சாப்பிடுறதுக்கு எதுக்கு ஆலோசனை கூட்டம்? யார் பிரதமர்ன்றதை டிசைட் பண்ண ஒரு பேச்சுவார்த்தை. முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உட்கார்றாங்க. ஆமா, யார் பிரதமர், எந்த நாட்டுக்கு பிரதமர் டிசைட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது வேற நாட்டுக்கு பிரதமர் இவங்களை வச்சு ஆலோசனை பண்றாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், தமிழ்நாடு தேர்தலுக்கு பிறகாக பாஜக நடத்திய முதல் கூட்டம், அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். எப்படி பார்க்கறீங்க இந்த கூட்டத்தை? எதற்காக இந்த கூட்டம்? ஒரு நாள் முழுவதும் நடந்த கூட்டத்தில் அப்படி என்ன பேசியிருக்காங்க சார்? நான் கேள்விப்பட்டது சில பத்திரிகைகளில் வெளிவந்தது போல தேர்தலில் சமயங்களில் தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட செய்தி. அது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கட்சியில் பூத் செலவுக்காக அகில இந்திய தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்ட பணத்தை சில பேர் சரியாக பயன்படுத்தாமல் தங்கள் தேவைக்கு வைத்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு சில இடங்களிலிருந்து கூறப்பட்டதாக பத்திரிகைகளில் தகவல்கள் வெளிவந்தன. அது பற்றி விசாரணை நடத்துவதற்காக மேலிடம் குழு அமைத்திருக்கிறது அல்லது மேலிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றும் ஓரிரு வாரம் இருமுறை வெளிவாகிற பத்திரிகைகளில் இந்த தகவல்கள் எல்லாம் வந்தன. இதை ஒட்டி நான் சில பாஜக நிர்வாகிகளிடம், பிரமுகர்களிடம் பேசி விசாரித்தவரை அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் கட்சிக்குள் இருப்பது உண்மைதான் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இதை பற்றி நான் பதிவும் செய்திருக்கிறேன் எழுத்து ரீதியாக. இது குறித்தும் அதே மாதிரி தேர்தலில் சரிவர பணியாற்றாத பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் அல்லது மாவட்ட தலைவர்கள், சரியான உழைப்பை நல்காதவர்கள், இது குறித்தெல்லாம் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்திலே விவாதிக்கப்படும், பேசப்படும் என்று பரவலாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஊடகவியலாளர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியிலேயே இருந்தது. எதிர்பாராத அல்லது வருந்தத்தக்க நிலை என்னவென்று சொன்னால்,
அத்தகைய எந்த ஒரு ஆரோக்கியமான விவாதமும் அங்கே நடைபெறவில்லை. வேற என்ன ஒரு நாள் முழுவதும் பேசினாங்க? திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு பல பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கிறது. அதில் மத்தியிலே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, திரு மு.க. ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர் பேசிய பகுதிகளெல்லாம் அவர் பேசியதுதான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் புகழ்ந்து அவர் பேசிய பகுதிகள், அவர் பேசியவை தான். கடைசியாக ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, தேர்தலிலே சரியாக பணியாற்றாதவர்கள் மற்ற புகார்கள் பற்றியெல்லாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர் சொன்னதாக. அப்படி அவர் கூறவில்லை என்று எனக்கு தகவல். மாறாக இது பற்றி விவாதம் நடத்தப்படும் அல்லது புகார்களை சொல்லலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் திரு அண்ணாமலை அவர்களே துவக்கத்தில், தன்னுடைய பேச்சின் துவக்கத்தில் மாவட்ட தலைவர்களை பேசுவதற்கு அழைப்பதற்கு முன் சர்ச்சைக்குரிய வகையில் அல்லது புகாராக எதுவும் இன்றைக்கு பேச வேண்டாம், பாசிட்டிவாக மட்டும் பேசிவிட்டு, தேர்தலை பற்றி பாசிட்டிவாக உங்கள் கருத்துக்களை பேசிவிட்டு உட்காருங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக நம்பத்தகுந்த வகையில் என்னிடத்திலே ஒரு முக்கிய பிரமுகர் தெரிவித்தார். இது அண்ணாமலை அவர்களுடைய முடிவேவா? அவரே கூட்டத்தில் நெகட்டிவாக எதுவும் யாரும் இங்கு பேச வேண்டாம் என்று கூறியதாக நான் அறிகிறேன். ஏன் இதெல்லாம் அப்படியானால் இந்த கூட்டம் எதற்கு என்பது என்னுடைய கேள்வி. அதான் எதற்காக இந்த கூட்டம் நடந்துச்சப்போ? ஏற்கனவே ஒரு முறை இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அது தள்ளி வைக்கப்பட்டு நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது. எது குறித்தும் விவாதிக்க வேண்டாம், ஆராய வேண்டாம், எது குறித்தும் பேச வேண்டாம், தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தையே ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நடத்தியிருக்கலாம். சரி, தேர்தல் முடிவு வந்து அடுத்த வாரத்தில் நடத்தியிருக்கலாம். பயனற்ற ஒரு கூட்டமாக அது நடந்து முடிந்திருக்கிறது என்பது தாழ்மையான அரசியல் ரீதியான பார்வை. ஒரு கட்சி என்றால் ஆக்கபூர்வமான சில கருத்துக்களை விவாதிக்க வேண்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் அவர் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தால் இந்த கூட்டமே தேவையில்லை. இல்ல சார், திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது என்று நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய பாயிண்ட் அதுதான். அண்ணாமலை அவர்களுக்கு எங்கெங்கே தவறு நடந்தது என்று தகவல் போயிருக்கும். அந்தந்த மாவட்ட தலைவரோ பெருங்கோட்ட பொறுப்பாளரோ சொல்லியிருப்பார். பெருங்கோட்ட பொறுப்பாளர் மீதே புகார் என்றால் வேறு யாராவது சொல்லியிருப்பார்கள். ஆனால் அது பற்றி ஆலோசிக்க ஒரு இண்டோர் மீட்டிங்காக, இல்லை என்றால் இவ்வளவு பேர் இல்லாமல் மீட்டிங்கை பகுதி பகுதியாகவாவது பிரித்து நடத்தியிருக்கலாம். இல்லை, இப்போது இந்த சிந்தனையே இந்த ஆராய்ச்சியே நடத்தப் போவதில்லை என்றால் 5ஆம் தேதிக்கு பிறகு கூட்டத்தை வைத்திருக்க வேண்டியதுதான். முடிவுக்கு பிறகு என்ன காரணத்தினால நேற்று கூட்டம் வச்சு உருப்படியா எதுவும் பேசாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கூட்டம் என்பதே எனக்கு புரியாத புதிராக இருக்கு. அதான் சார், இதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை, இதை விவாதிக்க விரும்பவில்லைன்னு அண்ணாமலை நினைக்கிறாரா, கடந்துட்டு போறாரா, அல்லது அந்த இடத்துக்கு அந்த பொசிஷனுக்கு நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னு அவரு அந்த வலிமை அவர்கிட்ட இல்லையா? அவரிடம் வலிமை உண்டு. சில பேர் மீது அவராலேயே நடவடிக்கை எடுக்க முடியும், சில பேர் மீது மேலிடத்தில் சொல்லிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது எப்படிப்பட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது அது. ஆனால் இங்கே புகார் என்பது யார் யார் மீது இருக்கிறது, என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றிருக்கிறது, இல்லை யார் மீது புகார் கூற வேண்டும் என்ற கருத்தோடு சிலர் இருந்தார்களோ அதற்கான வாய்ப்பு நேற்று மறுக்கப்பட்ட நிலையில் எதற்காக அந்த கூட்டம்? இதுதான் என்னுடைய கேள்வி. அது ஒரு பயனற்ற கூட்டம் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன் என்றால் இது ஒரு தேவையில்லாமல் ஒரு கூட்டம், எதிர்பார்ப்பு, ஊடகவியலாளர்கள் எதிர்பார்ப்பு, அதற்கு பிறகு ஒரு பிரஸ் மீட்டு. ஆனால் அந்த பிரஸ் மீட் வேறு காரணத்துக்காக போயிருக்கிறது. ஆகவே ஆனால் அந்த கூட்டத்தில் எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றாலும் பாஜக தன்னை இங்கே மாநில அமைப்புக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவர்களுடைய சில செயல்பாடுகள், அந்த நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வகிக்கிற சில பேர், அவர்களை பற்றியெல்லாம் ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய ஹை டைம் இஸ் ஆஃப்டர் தி எலெக்ஷன். அதை செய்ய தவறுமானால் பாஜகவும் திராவிட இயக்கங்கள் போல சில குற்றச்சாட்டுக்களை சந்திக்க துவங்கி இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுக்கள் அந்த பாஜகவுக்கு, அந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய பிடிமானத்திற்கு பெருமை சேர்ப்பவை அல்ல, கரை சேர்ப்பவை. அப்படிப்பட்ட சில குற்றச்சாட்டுக்கள் சிலர் மீது எழுந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அது தெரியாமல் அல்ல, பாஜக மேலிடத்தின் கவனத்திற்கும் அது போயிருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இந்த பின்னணியில் பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மிக விரைவாக அதை செய்ய வேண்டும். தவறான புள்ளிகள்
முக்கியமான இடங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். பாஜகவின் அமைப்பு செயலாளர் திரு கேசவ விநாயகம் மாற்றப்படுகிறார். அவரை மாற்றிவிட்டு வேறு ஒருவர் புதியவர் வரப்போகிறார். ஒரு 7-8 ஆண்டு காலமாக தொடர்ச்சி அவர் இருந்துட்டு இருக்காரு. அதனால மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் அப்படின்றாங்க. அப்படியா? நான் சில தகவல்களை உங்களுக்கு சூசகமாக சொல்லி இருக்கிறேன். அதிலே உங்கள் கேள்விக்கான ஒரு பகுதியும் அடக்கம்தான். பாஜக அமைப்பு செயலாளர் குறித்து எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் எதுவும் பேச தயாராக இல்லை. ஆனால் அவரை பற்றியும் புகார்கள் மீடியாவில் வந்திருக்கிறது. ஆகவேதான் நான் சொன்னேன், ஒரு இன்டராஸ்பெக்ஷன் வித்தின் தி பார்ட்டி இஸ் ஹை டைம். இட் இஸ் ஹை டைம் டு இன்ட்ராஸ்பெக்ட். பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாவிட்டால், நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், திராவிட இயக்கங்களில் சில நிர்வாகிகள் மீது எழுகிற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள், பண ரீதியான குற்றச்சாட்டுக்கள் பாஜக புள்ளிகள் மீதும் இப்போது எழத் தொடங்கி இருக்கின்றன. இவை குறித்தெல்லாம் பாஜக மேலிடமும் விசாரிக்க வேண்டும். பாஜக மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நான் அரசியல் கேள்விக்கு வந்துடுறேன் சார். அம்மையார் ஜெயலலிதாவை மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர்ன்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவங்க அம்மையார் ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா தன்னை இந்துத்துவ தலைவர்னு என்னைக்காவது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நீங்க பலமுறை அவங்ககிட்ட பேட்டி எடுத்திருக்கீங்களா? என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நான் அவரிடம் பேட்டி எடுத்ததில்லை. பல சமயங்களில் அவரோடு உரையாடுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். சொல்லப்போனால் அவரை நான் ஒரு 25 ஆண்டு காலமாக அறிவேன். அவர் என்னை அறிவார் என்றாலும் கூட ஒரு 25-30 ஆண்டுகளாக என்னை அவர் அறிவார். இருந்தாலும் 1989 ஜேஎன்இயில் சார்பாக வெளிவந்து கொண்டிருந்த பொன்மனம், அந்த காலகட்டத்தில் நான் அவருக்கு அறிமுகமானேன். ஆனால் கடைசி ஒரு 15-18 ஆண்டுகள் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு, அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு அவரோடு இருந்தது. இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் விரிவாக பதிலளிக்க வேண்டும். செல்வி ஜெயலலிதா சர்வ சமய நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தலைவர், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி இஃப்தார் விருந்து அளித்திருக்கிறார். அதே போல கிறிஸ்மஸை ஒட்டி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி சில ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த பிரபலமான அந்த பகுதியிலேயே போய், அருமனை என்று நினைக்கிறேன், அந்த இடத்திலேயே போய் கலந்து கொண்டார். அங்கேயும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று இருந்தேன். என்னோடு அவர் பல நேரங்களில் உரையாடியது போல அந்த நிகழ்ச்சியின் முடிவிலும் என்னை அவர் பார்த்து ஒரு நிமிடம் பேசிவிட்டுத்தான் போனார். பல சமயங்களில் அவரோடு உரையாடியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். அவர் ஒரு இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துவதற்கான நியாயமான காரணிகள் உண்டு. ஆனால் எந்த கான்டெக்ஸ்டில் இப்போது இந்த சர்ச்சை வந்திருக்கிறதோ அந்த பின்னணியில் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எந்த கான்டெக்ஸ்டில் என்று சொன்னால், திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பல நேர்காணல்களில் தெரிவித்த கருத்து தான், அதனால் அது எனக்கு புதிய கருத்து அல்ல. ஆதன் தமிழ் தொலைக்காட்சி உட்பட வெவ்வேறு தொலைக்காட்சிகளில் நான் தெரிவித்து வந்துள்ள ஒரு கருத்து, இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி நான் தெரிவித்து வந்த கருத்து என்னவென்றால், இந்த முறை பாஜகவின் வாக்கு சதவீதம் மிக கணிசமாக அதிகரிக்கும். எங்கிருந்து அது அதிகரிக்கும் என்று சொன்னால், புதிய வாக்காளர்களை தவிர அதிமுக வாக்குகளிலிருந்து ஒரு பகுதி சேதாரம் ஏற்பட்டு, அந்த சேதாரம் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவை நோக்கி நகரும். எந்த பகுதி சேதாரம் ஏற்பட போகிற பகுதி என்று சொன்னால், செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அவரையே ஒரு இந்துத்துவ போர்ஸாக கருதி பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களித்து வந்தார்கள். இப்போது அந்த வாக்காளர்கள் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனைக்கு நேர் எதிர் திசையில் திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்க துவங்கி இருப்பதாலும், பாஜக தமிழகத்தில் வலிமை பெற்று வருவதாலும் அதிமுக வாக்களிப்பது வீண், அதற்கு பாஜகவுக்கே வாக்களிப்போம், மோடிக்கே வாக்களிப்போம், அண்ணாமலை என்கிற வலிமையான தலைவர் வந்திருப்பதால் அந்த கட்சிக்கே வாக்களிப்போம் என்று அதிமுகவின் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படும் என்று நான் கூறியிருந்தேன். இல்ல, அந்த வித்தியாசத்தை சொல்லுங்க. ஜெயலலிதா ஃபோர்ஸா, ஜெயலலிதா இந்துத்துவா ஃபோர்ஸா? ஜெயலலிதா as a person was identified her beliefs with Hindutva
ஐடியாலஜி. இல்ல அவங்க அப்படி ஐடென்டிஃபை எந்த இடத்துலயுமே பண்ணிக்கலன்னு நீங்களே சொல்றீங்க. இல்ல, எந்த மத சார்பும் அவங்க வச்சுக்கல. நீங்கள் என்னுடைய கருத்தை தவறாக உள்வாங்கிக் கொண்டு இல்ல நான் சொல்லாததை சொல்லாதீங்க. இல்ல சார், நான் மிக தெளிவாக மறுபடியும் ரிப்பீட் செய்கிறேன். எந்த மத சார்பு அடையாளம் அல்லாத ஒரு தலைவர் நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லை, நான் சொல்றேன், சொல்லிருக்கீங்க ஆரம்பத்திலே ஸ்டார்டிங். இல்ல நான் சொல்றேன் சார், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகையும் அவர் நடத்துவார். ஆனால் இருங்க, நான் கம்ப்ளீட்டே பண்ணலையே. அண்ணாமலை கான்டெக்ஸ்ட சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன்றேன். சரி வாங்க. அவர் இந்துத்துவ ஐடியாலஜியை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். ரைட். எங்க பிரகடனப்படுத்தி இருக்காங்க, எங்க சொல்றேன், எங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, எங்க பேசி இருக்காங்க? சொல்றேன். பிஜேபியை தவிர எந்த கட்சியாவது தேசிய அளவிலோ மாநில அளவிலோ பிஜேபியை தவிர எந்த கட்சியாவது யூசிசியை ஆதரிக்கிறதா? யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியாவது இருக்கிறதா? எனக்கு சொல்லுங்கள். செல்வி ஜெயலலிதா தான் பொது சிவில் சட்டத்தை ஆதரித்த முதல் பிராந்திய கட்சியினுடைய தலைவர். இந்த நாட்டிற்கு ஒரு பொது சிவில் சட்டம் தேவை. சிறுபான்மையினருக்கு என்று விசேஷ அந்தஸ்து கொடுக்கிற சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் ஜெயலலிதா. இல்ல, நீங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்க அப்படி சொல்லல. பொது சிவில் சட்டம் வேண்டும்னு வேணா கேட்டிருப்பாங்க. பொது சிவில் சட்டம்னா என்ன அர்த்தம்? ரைட் சார், சிறுபான்மையினருக்கு தனி உரிமைகள் இருக்க கூடாதுன்னு அதுல அந்த பிஜேபியின் அந்த ஊடால சொல்ற வார்த்தையெல்லாம் இங்க சொல்ல இல்ல. முன்னூத்தி பொது சிவில் சட்டம் வேணும்னா என்ன அர்த்தம் சார்? அந்த சட்டத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கும் சார். 370வது ஷரத்து நீக்கப்படுவதை ஆதரித்தவர் ஜெயலலிதா. அனெக்ஸரை பத்தி வரிசையா நான் பேசிட்டு இருக்கேன் சார். அனெக்ஸரை பத்தி ஹைலைட் பண்ணல சார். நான் வரிசையா பொது சிவில் சட்டம் வேணும்னாங்க. ஆமா, அதற்காகவே நீங்க டீகோட் பண்ணி எல்லாம் சொல்லாதீங்க. நான் டீகோட் பண்றேன் சார். அது என்னுடைய இன்டர்ஃபரன்ஸ், என்னுடைய இன்ஃபரன்ஸ். ஆச்சா, 370 நீக்கப்பட்டதை வரவேற்றவர் ஜெயலலிதா. இதை விட இன்னும் சொல்றேன், அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் இந்தியாவில் எங்கே கட்டுவது கேட்ட திராவிட இயக்கத்தின் துணிச்சலான தலைவர் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா தன்னை இந்துத்துவ நம்பிக்கைகளோடு அடையாளப்படுத்திக் கொண்ட மாபெரும் தலைவர். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை மட்டுமல்ல, கரசேவகர்கள் இங்கிருந்து அனுப்பப்படுவதை ஆதரித்த தலைவர் செல்வி ஜெயலலிதா. கரசேவர்களை அனுப்புவதை ஆதரித்தது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக விமர்சித்ததெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு மறந்து விட்டது. பாபர் மஸ்ஜித் இடிக்கும் போது முதல் கண்டனம் தெரிவித்தது யார் சார்? அம்மையார் ஜெயலலிதா சார். அதையும் பதிவு பண்ணுங்க சார். பாபர் மசூதி இடிக்கப்படணும் ஒரு இந்து எல்லாம் எல்லா இந்துவும் ஏற்கிறாங்களா? அதை நாங்களே துக்குளக்கிலே அதை கண்டித்து இருக்கிறோம். சரி. ஆனால் ராமர் கோயில் கட்டுவதை நாங்கள் ஏற்று இருக்கிறோம். சேது பாலத்தில் நம்பிக்கை இல்லை திமுகவுக்கு, ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆகவே தன்னுடைய பிலீவ்ஸை ஒரு திராவிட இயக்க தலைவர்ன்றதுனால மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம், ஓட்டு வங்கி அரசியலுக்காக மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று கருதியவர் செல்வி ஜெயலலிதா. அது மட்டுமல்ல, ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் நான் ஹனுமன் சாலிசாவை தினந்தோறும் படிப்பவள் என்று சொல்லி இருக்கிறார். அவரிடம் மட்டுமல்ல, என்னிடம் சொல்லி இருக்கிறார். ஆழ்ந்த பக்தி தனக்கு இருப்பதை பிரகடனப்படுத்தி 1 மணி நேரம் நான் அது என்ன அது இந்து மத நம்பிக்கை. இந்து மத நம்பிக்கைனா இவங்க போலி ஹிந்துல இருக்காங்க திமுக. தீபாவளி இந்து மத நம்பிக்கை வேறு, இந்து மத வெறி வேறு, இந்துத்துவா வேறு. இந்து மத வெறி எல்லாம் யாருங்க நீங்க சொல்ல ஐடியாலஜி நீங்க அப்படி நினைக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லல. சுப்ரீம் கோர்ட் வாழ்வியல் முறைன்னு சொல்லிருக்கு. ஆமா, அப்புறம் வே ஆஃப் லைஃப்னு சொல்லிருச்சு. ஓகே ஓகே, உங்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கலாம். பட் இங்க இந்துத்துவா இப்ப வெறித்தனமாக பேசப்படுகிறது. இவங்க என்னோட நீங்க சொல்லிருக்கீங்க சார். நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் சொல்லுது. நான் சொல்றேன் எதிர்க்கட்சிகள் ஓட்டு வங்கி மைனாரிட்டி வெறி பிடித்த அரசியல் நடத்துகிறது. நான் சொல்றேன் மைனாரிட்டி ஓட்டு வெறி, சிறுபான்மையினரை தாஜா செய்து அவர்கள் ஓட்டை எப்படியாவது பல்கா வாங்கிடணும். ஏன்னா ஹிந்துஸ் பல்கா போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், என்னை விட நீங்க களத்துக்கு நிறைய போறவங்க. அத்திவரத்துல போய் 1.5 கோடி பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ, யாரை 2021 ஆட்சியில் உட்கார வைக்கணுமோ கரெக்டா பண்றாங்க. அந்த அத்திவரதரை தரிசிக்கிற அந்த 1.5 கோடி பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் இந்த போலி மத சார்பு அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வருகிறேன். இந்து கடவுள்களை இழிவுபடுத்துகிற, நிந்தனை செய்கிற, இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத இந்த கூட்டத்தை புறக்கணியுங்கள் என்று நான் கேட்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி புறக்கணிக்கிற காலம் வருமானால் இங்கேயும் எழுச்சி வரும். சரி. ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்களோடு தனிப்பட்ட முறையில் உரையாடியவன் என்கிற முறையில் நான் சொல்லுகிறேன், அவர் ஆழ்ந்த இந்து மத பற்றாளர், ஐடியாலஜியோடு ஒட்டியவர், அந்த சிந்தனை போக்கு உடையவர். நீங்க அதுல அண்ணாமலை கூறியதில் எந்த மாற்றமும் இல்லை என்று நான். மாற்றம் இருக்கு. நீங்க அவங்களோடு பழகி பேசியவர்கள், அவங்களோடு நெருங்கிய உயிர் தோழி சசிகலா அவர்கள் இதை புரியாமல் பேசுறாரு, அறியாமல பேசுறாரு அண்ணாமலைன்றாங்க. திருமதி சசிகலா அவர்கள் அரசியலுக்காக அப்படி பேசுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவில்
தனக்கு ஒரு நிலை கிடைக்கும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் இப்போது அதிமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற அரசியல் போக்கோடு இசைந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக அப்படி பேசுகிறார், அல்லது விவரம் சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்களே சட்டமன்றத்தில், நான் பிரபால் ஒரு பிராமணர் ஆனால் காப்பாத்தி என்று பிரகடனப்படுத்தினாங்க. ஆனால் நான் திராவிட இயக்க தலைவின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட இயக்க தலைவி என்று சொன்னாலும் தன்னுடைய நம்பிக்கைகளை மறைக்காதவர், திரும்ப திரும்ப சொல்லி இந்து வேற இந்துத்துவா வேற. எம்ஜிஆர் வந்து சரஸ்வதி பூஜைக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாரா? எம்ஜிஆர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா? செல்வி ஜெயலலிதா சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அந்த சித்தாந்தம், அந்த மதம், அந்த மதத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவர்களைப் போல ஓட்டுக்காக அலைகிற அரசியலை செல்வி ஜெயலலிதா மேற்கொள்ளவில்லை. சிறுபான்மையினரை தாஜா செய்து அப்படியாவது ஓட்டு வாங்கி இருக்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. தன் செல்வாக்கின் மீது நம்பிக்கை வைத்த தலைவர், தன் மீது நம்பிக்கை வைத்த தலைவர். இவர்கள் அப்படி அல்ல. அடுத்தவன் தோளில் ஏறி அடுத்தவன் கையை பிடித்து கூட்டணியை இழுத்து கொண்டு போய் சிறுபான்மை தாஜா அரசியல் செய்து ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவல நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள். நான் ஒரு சாதாரண பார்வையாளனா பார்க்குறேன் சார். ஒருவேளை திமுக அன்றைக்கு அந்த கருத்துக்கள் நீங்க வைக்கிறீங்களா அவங்களுக்கு எதிராக, அவங்கெல்லாம் இந்துத்துவாவுக்கு, அவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க, அவங்க என்ன தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, நீங்க வந்து தினந்தோறும் திட்டிட்டு இருக்கீங்களா, அதற்கு எதிர் அரசியல் திமுக எது பண்ணுதோ அதுக்கு எதிரான அரசியல் பண்ணும் நம்ம ஜெயலலிதா இதெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினாரோ? நீங்கள் சொல்வது அவர் ஆதாயத்துக்காக செய்தார். ஆதாயம் நான் சொல்லல சார், அவங்க அதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததுனால செஞ்சு. அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். தன்னுடைய சொந்த முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் இவர்கள் எதெல்லாம் செய்யவில்லைன்றதுக்காக இல்ல. இந்த நம்பிக்கைலாம் எனக்கு உண்டு. இந்த நம்பிக்கையெல்லாம் உள்ளவோ எடுத்து பிரச்சாரம் பண்ணி பார்க்கலாம். இவ பாப்பாத்தி, அதனால இந்த ஐடியாலஜி எல்லாம் தூக்கி பிடிக்கிறா சொல்லு, நான் மக்கள்கிட்ட போறேன், ஆமா இந்த ஐடியாலஜி தான் எனக்குன்னு சொல்றேன், ஆமா நான் பாப்பாத்தி தான் சொல்றேன். அந்த தைரியம் அவங்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு அந்த முதுகெலும்பு இல்லை. சிறுபான்மையினரை தாஜா செய்து அரசியல் வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்க. சரி, லட்சக்கணக்கான யாதவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை பிராமணர்கள் பண்டிகை அல்ல. இவர்கள் அரசியல் அறிவில்லாமல் யாதவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை பிராமணர்கள் பண்டிகை என்று நினைக்கிறார்கள் ஸ்ரீ ஜெயந்தியை. அதனாலதான் ராமநவமிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றார்கள். ராமர் சத்திரியர் என்பதே இவர்களுக்கு தெரியாது, புராணமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அதெல்லாம் புனையப்பட்ட கதைன்னு தான் அவங்க சொல்றாங்க. புனையப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குங்களேன். மற்ற நேரத்தில் வீரமணி கூட்டத்தில் போய் புனையப்பட்ட கதைன்னு பேசக்கூடாது. வீரமணி ஒரு 100 பேரை வச்சுட்டு இருக்காரு. அது தோல்வி அடைஞ்ச தத்துவம். இது நாத்திகவாதம். நாத்திகவாதம் படுதோல்வி அடைந்த ஒரு தத்துவம். இன்னைக்கும் பெரியார் பேசு பொருள் சார். பெரியார் பேசு பொருளும் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு பெரியார் பேசு பொருள் கிடையாது. பெரியாரை சீண்டுபவர்கள் அதிகம் இந்துத்துவவாதிகள். இருங்க, பெரியார் இங்க ஆழமான ஒரு விதையை பெரியார் இங்கே வெற்றி பெற்றிருந்தால் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு கோடிக்கணக்கானவர்கள் போக மாட்டார். ரைட், அததான் முன்னே பெரியார் படுதோல்வி அடைந்து விட்டார். திருவண்ணாமலையில யார் ஜெயிக்கிறார்? ஏவாவேலு தான் ஜெயிக்கிறார். கடைசியா ஏவாவேலு ஜெயிக்கிட்டங்க. நான் அதுதான் ஒரு சவால் விட்டு கேட்டேன் திமுகவுக்கு. தேர்தல் நேரத்தில் போய் திருவண்ணாமலையில ஏவாவேலுக்கோ திமுகவுக்கோ தைரியம் இருந்தால் கிரிவலம் போவது முட்டாள்தனம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, அதுக்கு பிறகு ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சார் அவங்க தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்துட்டாங்களே சார். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இந்த பித்தலாட்ட அரசியல். எப்படி தெரியுமா? நாங்க வந்து சாமியெல்லாம் திட்டுறதில்ல, நாங்களும் சத்திர சம்ஹார யோகம் குடும்பத்தில் போய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சத்திர சம்ஹார யாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தருடைய நம்பிக்கையை சீர்குலைக்க விரும்பாதவங்க. அவங்க உங்களுடைய மத நம்பிக்கையை நீங்க வழிபட்டுக்கோங்கன்றாங்க. மதத்தை திணிக்கிறீங்க. பிஜேபி மதத்தை திணிக்கிறது, மதவெறியை தூண்டுகிறது, இந்துத்துவாவை திணிக்கிறது. இந்துத்துவாவை திணிக்கல, இந்து வெறியும் தூண்டல, ஒண்ணும் பண்ணல. அவங்க நீங்க வழிபடுறியா வழிபடு, இருங்க வழிபடுன்னு அப்படி உங்களை மாதிரி எல்லாம் பேசல சார். எங்க அண்ணன் வீரமணி சேகர் பாபு என்ன பண்றாரு? வீரமணி நடத்துற கூட்டத்துல போய் நீங்க திட்டிட்டு தான் இருக்கீங்க. சனாதன தர்மத்தை திட்டினீங்க. வடக்க வந்து உங்களெல்லாம் என்ன சொல்லிட்டான், உள்ளே வராதன்ட்டான். நீ வந்தா 100 ஓட்டு குறைஞ்சிடும், 1000 ஓட்டு குறைஞ்சிடும். வடக்க பிரச்சாரம் பண்ண போறாருன்னாங்களே, ஏன் போகல? உதயநிதி கருத்துக்கு ஏன் கண்டனம் தெரிவிச்சாரு ஜெயராம் ரமேஷ்? ஏன் மம்தா பானர்ஜி சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொன்னாங்க? இட் இஸ் a childish comment சொன்னாரா? ஜூன் 1க்கு போறாங்க சார், எல்லாம் அணி திரள்றாங்க. ஜூன் 1 போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. எதிர்கட்சியை உட்காந்து பகோடா சாப்பிடறதுக்கு இருக்கு ஆலோசனை கூட்டம். யார் பிரதமர்ன்றதை டிசைட் பண்ண ஒரு பேச்சுவார்த்தை. முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உட்கார்றாங்க. ஆமா, யார் பிரதமர், எந்த நாட்டுக்கு பிரதமர் டிசைட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது வேற நாட்டுக்கு பிரதமர் இவங்களை வச்சு ஆலோசனை பண்றாங்க சார். இந்திய தேர்தல் தான் இப்ப முடிய போகுது. இல்ல, நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அமைதியா கலைஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். நல்லா எங்க கூட்டம் நடக்க போகுதுன்னு தெரியல. பாம்பேவா டெல்லியா என்னன்னு, அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் ஸ்வீட்டோ அது, முந்திரி பகோடா, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு கலைஞ்சிடலாம். பார்லிமெண்ட்டில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இன்னொன்று முடிவு பண்ணலாம்.
புது பார்லிமெண்ட்ல பழைய கேன்டீன்காரனையே கான்ட்ராக்ட் கொடுக்கறதா, வேற கான்டென்ட்காரனை மாத்தணுமா? அதெல்லாம் அப்போ ஆட்சிக்கு வர்றவங்க டிசைட் இல்ல இருங்க அப்படிதான் பண்ண முடியும். இல்ல நான் சொல்றேன், அதுதான் சொல்லி உங்க ஆசைக்கே சொல்றேன் சார். இல்ல நான் என் ஆசை தான் சொல்லி முடிக்கலையே. சரி சொல்லுங்க. அதனால அந்த கோரிக்கை முதல்ல வைக்கலாமா ஆட்சியாளர்கள்ட்ட? ஓ கோரிக்கையா? ஆமா. என்ன பார்லிமெண்ட் கேன்டீன் பழைய கேன்டீன்ல ரேட்டு ஜாஸ்தியா இருந்தது, குறைக்க சொல்லணுமா? இதெல்லாம் பிஜேபி கிட்ட நம்ம என்னென்ன சொல்லணும்? 4 ரிசல்ட் அன்னைக்கு கொஞ்சம் நீங்க எனக்கு நேரம் கொடுத்துறணும். நீங்க நான் கண்டிப்பா தரேன். இந்த மாதிரி ஏதாவது பேசலாம். பகோடா சாப்பிட முடியாது, நிறைய பேருக்கு பல்லு இல்ல, அதனால மெது பகோடா போட சொல்லலாமா கேன்டீன்ல? ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சார். இதுதான் முடியுமே தவிர வேற எதுவும் நடக்காது. அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, மீசை முளைக்க போவதில்லை என்பதை மாதேஷை போன்ற பாஜக எதிர்ப்பில் ஊறி பாவம் ஏமாந்து கொண்டிருக்கிற அருமை நண்பருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஜக எதிர்ப்புல ஊறி எல்லாம் இல்ல, இருக்கிற கள நிலவரத்தை நான் கேள்விகளா வைக்கிறேன், அவ்வளவுதான். களத்துல இப்படி இருக்குன்னு சொல்றாங்க, நான் தினந்தோறும் செய்தித்தாள் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறேன், அதை வச்சு நான் கேள்வியா வைக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அம்மையார் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்னு அண்ணாமலை சொன்னது கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க. முழுமையாக இருக்கிறேன். ஆனா அவருக்கு முன்பே நான் இதை சொல்லவன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி இருக்கணுமா இல்ல சொல்லிட்டு தான் இருந்தீங்களா? சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்பதை உங்களிடம் நான் இந்த கேள்வி எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அதாவது இந்து மதத்தை சார்ந்த மக்கள், அதாவது இந்துக்கள் வந்து அந்த அம்மா கடவுளை வழிபடுறாங்க, அவங்க வந்து கரசேவையை ஆதரிச்சாங்க, அவங்க வந்து இங்க இந்தியாவில் கட்டாம வேற எங்கன்னா ராமர் கோயில், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னதுனால இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இந்துத்துவா வாக்குகள்னு ஒண்ணு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு, இந்துக்கள் ஓட்டுன்னு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்றது ஒரு புதுசா இருக்கு, எனக்கு புதுசா இருக்கு சார். நீங்க சொல்றது 100% பாரதிய ஜனதாவுக்கு போடக்கூடிய வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் செல்வி ஜெயலலிதா இருந்தவரை அவரை ஒரு இந்துத்துவ பிரதிநிதியாக, இந்துத்துவ கருத்துக்களின் பிரதிநிதியாக பார்த்துதான் வாக்களித்து வந்தார்கள் என்பது என்னுடைய தீர்மானமான பார்வை. அத்தகைய வாக்காளர்கள் இப்போது பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்தது வெளிப்படும், 4ஆம் தேதி வெளிப்படும். பாஜகவின் வாக்கு வங்கியில் உயர்வு ஏற்படுவது வெளிப்படும் போது அந்த வாக்குதான் இது என்று, அதனுடைய ஒரு பகுதிதான் இது. அதை தவிர புதிய வாக்காளர்கள் வாக்களித்திருப்பது, இந்த 2 காரணங்கள் தான் முக்கியமாக இருக்கும் என்பதை 1 மாத காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய குருநாதர் ஐயா சோ ராமசாமி அவர்கள் எப்போவாவது சொல்லியிருக்காரா இந்த மாதிரி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவா தலைவர் தான் அவங்க சார்? அவங்க தான் கூட இருந்தாங்க சார். இருங்க சார், அவர் என்னை விட மிக நெருக்கமாக இருந்தார். அவர் என்னை விட மிக நெருக்கமாக பழகியவர். அவர் இது குறித்து விவாதித்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. நான் அம்மையாரோடு உரையாடிய வகையில் சரி, அவரை புரிந்து கொண்ட வகையிலும் சரி, அவருடைய அரசியலை கூர்மையாக பார்த்த வகையிலும் சரி, நான் ஒரு அரசியல் விமர்சகராக, ஊடகவியலாளராக, ஹிந்துத்துவ அடையாளத்தோடு ஒரு இயங்கிய தலைவர் தான் என்பதுதான் அவரை பற்றி என்னுடைய பார்வை. மோடி மேஜிக், அமித்ஷா மேஜிக் எங்கேயுமே பெருசா எடுபடலைன்னு தி ஒயர் அப்படின்ற ஒரு இணையதளத்துல ஒரு செய்தியா வந்திருக்கு. நீங்க படிச்சீங்களா அந்த செய்தியா, பார்த்தீங்களா? நான் இந்த செய்தியை செய்தித்தாள்களில் பார்த்தேன். நீங்கள் அதற்கு நேர் மாறாக வெளிவருகிற செய்திகளை கொஞ்சம் படித்தீர்களா என்று நானும் கேட்க விரும்புகிறேன். பிரசாந்த் கிஷோர் கணிப்பை படித்தீர்களா? அவருக்கு பிறகு பிரசாந்த் கிஷோரை தான் கரண் தாப்பர் வச்சு கேள்வி கேட்டாரு. நீங்க சொன்னதே நடக்கலையே பாருங்க அப்படின்னு இருக்காரு, கேட்டிருக்காரு. அதற்கு பிரசாந்த் கிஷோர் தகுந்த பதில் கொடுத்திருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் மாதிரியே இன்னொரு அரசியல் ஆய்வாளர் நேற்றைய தினம் அவருடைய கருத்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவரும் பாரதிய ஜனதா 300 இடங்களை பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கிறதே தவிர இந்தி கூட்டணிக்கு அந்த வாய்ப்பே இல்லை என்று இன்னொரு அரசியல் ஆய்வாளர் அவருடைய முடிவுகளும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாஜக அதற்குத்தான் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறதே தவிர இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கிற சிந்தனைக்கு அருகில் கூட போக முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வந்துடுறேன் சார். 2024 ரிசல்ட்டுக்கு பிறகாக, ஜூன் 4க்கு பிறகாக இங்கு ஏதேனும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக திரு துரைமுருகன் அவர்களிடமிருந்து கனிம வளத்துறை எடுத்து வேறு யாரிடமாவது கொடுப்பார்கள். இது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பத்தகுந்த விவரம் தெரிந்த ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் என்று சொல்வதை போல, ஆங்கிலத்தில் சொல்வது போல உயர்மட்ட அளவில் தொடர்புடைய சிலர் தெரிவிக்கிற தகவல். ஏன் அதை மாத்துறாங்க? எதுக்காக மாற்ற போறாங்க? அது அவரிடமிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு சாக்கு அமலாக்கத்துறை கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு, இந்த நேரத்தில் அதை கொஞ்சம் கவனிக்கணும்னா இப்ப வேண்டாம் உங்க கையில அப்படின்னு ஏதோ அவருக்கு சொல்லிட்டதாகவே தகவல். துரைமுருகன் கிட்டே அவரிடம் தெரிவித்து விட்டதாகவே ஒரு நண்பர் சொல்லுகிறார். அது எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கிட்ட இருக்காதுன்றாங்க. அதே போல 30,000 கோடி என்று தெரியாத்தனமாக பேசி இலாக்காவை இழந்த, நிதித்துறை இழந்து ஒரு டம்மியான
தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு போன திரு பழனிவேல் தியாகராஜனுக்கு ஏதாவது ஒரு நல்ல இலாக்கா கிடைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்பட்டால் இன்னொரு கொஞ்சம் ஷஃபலிங் பெருசாகவும் இருக்கும் என்கிறார்கள். திரு டிஆர்பி ராஜாவிடம் தொழில்துறை இருக்குமா என்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகவும் சொல்லப்படுகிறது. திரு தென்னரசு அது அவர்கிட்ட எலக்ட்ரிசிட்டி அடிஷ்னலாக இருக்கிறது. இல்லை அவர் டெப்டி சிஎம் ஆகலைன்னா ஷஃபலிங் என்பது ஒரு மைனர் ஷஃபலிங்காக இருக்கும் என்கிறார்கள். அது தவிர கட்சியில் நிர்வாக ரீதியில் மாற்றம் தேவை என்று திரு உதயநிதி கருதுகிறார். அது குழப்பத்திற்கு இடமளிக்கிற வகையில் நிறைய மாவட்டம்லாம் பிரிக்கக்கூடாதுன்னு 1-2 சீனியர்ஸ் விரும்புகிறார்கள். அதை இறுதி முடிவு முதலமைச்சர் தான் எடுக்க வேண்டும். அவர் என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியல. இது திமுகவை பொறுத்தவரை. அதிமுகவை பொறுத்தவரை மிக நிச்சயமாக 25% என்கிற அளவுக்குத்தான் ஓட்டு. 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட நான் 8 தொகுதி எதிர்பார்க்கிறேன். அதிமுக 3வது இடம் போகும் என்று. சில பேர் 10-12 தொகுதிகள் கூட போகலாம் என்கிறார்கள். அப்படியெல்லாம் போனால் கலகம் பிறக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் போகும்னா தோல்வியா? 3வது இடத்திற்கு 3வது இடத்துக்கு போகும். ஆமா, 8 இடத்துக்கு 3வது. 8 இடம் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நீங்க ஏதாவது கணிச்சீங்களோன்னு நினைச்சேன். 8 தொகுதி 3வது இடம். தொகுதி பேரோடு நான் சொல்ல தயாரா. ஜெயிக்கிறது இருக்கும்ல அவங்க ஜெயிக்கிறதா தெரியல. யோசிச்சு பார்த்தேன். எனக்கு மாதேஷுக்கு திருப்திப்படுத்துறதுக்காவது ஒரு தொகுதி சொல்லணும்னு யோசிச்சேன். எனக்கு இல்ல, எனக்கு அந்த மாதிரி சொல்ல வரல. எனக்கு என்னுடைய அதிமுக, எனக்கு உங்களை விட மிக நெருங்கிய நண்பர்கள் நிறைய. ஆனாலும் எனக்கு அதிமுக இப்படி போகுதுன்ற வருத்தத்துல தான் நான் பேசுறேன், மகிழ்ச்சியில பேசல. திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரின் வெறுப்புணர்வின் காரணமாக பிஜேபியோடு கூட்டு வைக்க தவறி அதன் காரணமாக 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கிறது. அது பிஜேபியாலும் திரு அண்ணாமலையாலுமே அது பறிபோனது இல்லை. அதன் பிறகும் திரு அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் அண்டர்பிளேஸ் செய்ய கேட்டுக்கொள்வதாக பாஜக உறுதியளித்து இறுதிக்கட்டம் வரை கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதற்கு அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளும் அது குறித்து பரிசீலிக்கலாம் என்று 1-2 பேர் சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். இது அத்தனையும் எனக்கு தெரியும். 25 தொகுதிகள் அந்த அணி நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பது அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுடைய கருத்து. திமுக கூட்டணி 13 அல்லது 12 தொகுதிகளில் தான் வென்றிருக்கும் என்கிறார்கள். ஆகவே இப்போது எத்தனை சதவீத வாக்கு, எத்தனை இடத்தில் கட்சி பின்னால் போகிறது என்பதை பொறுத்துதான் அதிமுகவுக்குள் பிரச்சனை உருவாகுமா உருவாகாமல் போகுமா என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டு தலைமையுடன் இயங்காமல் ஒரு தனி நபரின் அபிலாஷையின்படி தொடர்ந்து இயங்க தொடங்கி அத பாதையிலேயே போகுமானால் வீழ்ச்சியைத்தான் சந்திக்கும். தனிநபர் அதிகாரத்தோடு தான் அந்த கட்சி பல காலமா பயணித்தது. தனிநபர் அவர்களோடு இவர் ஒப்பிடுவதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர். அந்த இடத்துக்கு வந்துட்டார், அந்த பொசிஷனுக்கு வந்து எப்படி வந்தார் என்பது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ரைட் சார். என்ன வழிமுறைகளை கடைபிடித்தாங்க சார்? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. என்ன வழிமுறைகளை கடைபிடித்து வந்தார் என்பது வழிமுறைகளை விடுங்க, கட்சியினுடைய அந்த பொறுப்புக்கு வர அவருமே கீழ்நிலையிலிருந்து தான் பாடுபட்டு தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு உயரத்தை பாடுபட்டு தான் வந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விரும்பி தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சர் ஆனாரா? அதன் பிறகு ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொண்டார்? அதற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு அளிக்காவிட்டால் ஆட்சி கவிழ்ந்திருக்குமே. அப்போது யார் பிஜேபி தலையிட்டு இவரை இணைக்க வைத்தது என்று ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? எல்லாம் சொன்னார் சார். ஒரு முறை எதிர்த்து வாக்களித்து ஒரு முறை ஆதரித்து வாக்களித்து ஆட்சியை காப்பாற்றினாரா இல்லையா? அதற்கு முன்பாக ஆட்சியை நீட்டித்துக் கொள்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட சில முக்கியஸ்தர்களுக்கு அவ்வப்போது பட்டுவாடா நடந்ததா இல்லையா? அதெல்லாம் உங்க காதுக்கு வரவே இல்லையா? ரைட் சார். ஆனால் அதெல்லாம் நடந்ததா இல்லையா? நடந்தது. ஆனா அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்றாங்க ஓபிஎஸ் அளவுக்கெல்லாம் இவர் அந்த மாதிரி ஒரு துரோகம் எல்லாம் பண்ணல. ஓபிஎஸ் மாதிரி ஒரு துரோகத்தை எங்க கட்சிக்கு அவர் பண்ணல. கட்சிக்கு பண்ணல, தனிநபர்களுக்கு பண்ணாரு. ஓபிஎஸ் பண்ணாரு, திருமதி சசிகலா ஓபிஎஸ் துரோகமே பண்ணிட்டாருன்றாங்க. என்ன பண்ணாரு? ஓபிஎஸ் இவர் துரோகம் பண்ணிட்டாரா என்ன? ஆமா, ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாருன்றாங்க. ஆமா, இவரு சார் இதெல்லாம் இவர்களுக்குள்ள நான் துரோகம். அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க சார். உங்ககிட்ட தொண்டர்கள் எத்தனை பேர் பேசுனாங்கன்னு தெரியல, என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. என்கிட்ட பொறுப்புல இருக்கவங்க பேசுறாங்க. துரோகன்ற வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை. அதிமுகவில் சந்தர்ப்பவாதிகள் நிறைய சங்கமித்து இருக்கிறார்கள். அவர்கள் பேச்செல்லாம் எடுக்காதீங்க. சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம் ஒரு சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர பலர் சந்தர்ப்பவாதிகள். உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சுங்க. ஆகவே அந்த கட்சி என்ன பாதையை தேர்ந்தெடுக்கின்றது அவங்க உரிமை என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. ஆனால் பார்ட்டி உள்ளே நினைக்கிறாங்க ரீயூனியன் இல்ல ஒரு மறுசிந்தனை, ஒரு கூட்டு தலைமை, இதெல்லாம் இல்லைன்னா அந்த கட்சி வழங்காது அப்படின்னு பார்ட்டி உள்ளே. அதான் பார்ட்டிக்குள்ள யார் நினைக்கிறாங்க? ஒருத்தர் நினைக்க
சார் யாரோ என்னென்னமோ கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு மறுப்பு தெரிவிச்சு திரு செங்கோட்டையன் பேசுறாரு, எஸ்பி வேலுமணி பேசுறாரு, சிவி சண்முகம் பேசுறாரு, தங்கமணி பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்களே சார். அப்படியெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் ஆமாங்க கரெக்டுன்னு எல்லாருமே எல்லா தலைவருமே ஒத்துக்கிறாங்களா? ஜூனியர் உடன்லையோ ரிப்போர்ட்டர்லையோ திமுக பற்றி வருது, அதிமுக பற்றி வருது, கரெக்டாக எழுதுறாங்க சார். நான் சொல்கிறாங்க பாதி செய்தி உள்ளே இருக்கிறவங்க கொடுக்கறது தானே, மீதி செய்தி வேணால் செய்தியாளர்கள் கொஞ்சம் சேர்த்து எழுதலாம். பாதி செய்தி உள்ளே இருக்கிறவங்க கொடுக்கறது தானே சார். சரி, ஆனால் இவர்கள் ரிபலாக மாறுவார்களா என்பதில் எனக்கே சந்தேகம் இருக்கு. அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கான பிரச்சனை இருக்கான்னு இல்ல, நான் தான் சொல்றேன் சார், மாறுவார்களான்றதுல எனக்கே சந்தேகம். ஏன்னா இவர்கள்லாம் யார் கை ஓங்குதோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி கை ஓங்கி இருக்கு. எடப்பாடி பக்கத்தில் அண்ணன் எடப்பாடி வாழ்கன்றது மட்டும் இல்ல, அண்ணன் எடப்பாடி உருவத்தில் அண்ணா அம்மாவை பார்க்கிறேன், எம்ஜிஆரை பார்க்கிறேன், என்ன வேணா காது குத்தலாம். அவர் அதை நம்பிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து தோல்வி கட்சி, அதை பற்றி இவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவர் யாரோ வேடிக்கை காட்டமாக சொல்லியிருக்காங்க, கேசி பழனிசாமி தானே 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, அவர் தானே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 8 தோல்வி அண்ணாமலையும் கண்டிச்சிருக்காரு. கண்டிக்கிட்டோம். நான் சொல்றது இந்த 8 தோல்வியான்றது எனக்கு தெரியாது, வரிசையா 8 தோல்வின்றார் அவர். சரி, அந்த மாதிரி எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு கட்சி என்பது தொடர்ந்து தோல்வியை தழுவுகிறது என்றால் அது தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே தவறு அழித்திருக்கிறோம்னு செய்யணும். ஆனால் அப்படி செய்ய இவங்க ரெடியா இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்க சில பேர், தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை வந்தால் பேசுவோம், இல்லைன்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம ஒரு 6-7 எம்எல்ஏ சீட்டு வாங்குவோம். இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. எடப்பாடி ஒற்றை தலைமை கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுங்க. பேருக்கு தான் ஒற்றை தலைமை. சிவி சண்முகம் அவர்களை மீறி தென்னார்காடில் ஒரு சீட்டு போட முடியாது. நான் சேலஞ்சு பண்ணுறேன். வேலுமணியை மீறி கோவை திருப்பூரில் இவர் சீட்டு போட முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எங்கேயாவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க சார். இவர் போட முடியுமா? ஒற்றை தலைமைன்னா போடணும். சரி, அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் திமுகவிற்குள்ளேயே திரு கே நேருவை தாண்டி திருச்சிக்குள்ளார ஒண்ணுமே பண்ணிட முடியாது. அதுதான் பன்னீர்செல்வத்தை தாண்டி கடலூர் அந்த பக்கம் இல்ல, அதெல்லாம் வந்து இருங்க வர. ஆமா, அவங்க மனசு வச்சாதான் சில விஷயங்கள் மாறும். இல்ல இல்ல, நான் ஒண்ணு அப்படிதான் இருக்கு, இன்னமும் இருக்கு சார். கலைஞரை மீறி இவர்கள் எல்லாம் பெரிய ஆள் நீங்க சொல்லுவீங்களா? ஸ்டாலின் அவர்களை மீறி பெரிய ஆளுன்னு சொல்ல முடியும்? வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும்போது சேலத்து முதல்வரே வருக வருகன்னு பேனர் வச்சாங்கல்ல, என்னையா கலைஞர் அந்த மாதிரி 1-2 பேர் கலைஞர்கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. ஸ்டாலினிடம் உரிமையாக பேசக்கூடிய அளவில் இருக்காங்க. இங்க நிலைமை அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்றேன், அம்மா காலம் மாதிரி ஒரு சீட்டு போட முடியுமா சார்? திரு சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்க மாவட்டத்தில் அம்மா காலத்தில் இப்படி தான் சீட்டு போடுவாங்க. குமாரபாளையத்தில் யாரை நிறுத்துறது 3 பேர் எழுதி கொடுங்க, திருச்செங்கோட்டில் யாரை நிறுத்துறது 3 பேர் எழுதி கொடுங்க, நாமக்கல்ல யாரை நிறுத்துறது 3 பேர் எழுதி கொடுங்க, கண்டமங்கலத்தில் யாரை நிற்கிறது 3 பேர் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. இவர் அப்படி கேட்டு போட்டால் அவங்க ஒத்துக்கிட்டு அண்ணே கரெக்டுன்னா 3 பேர் எழுதி கொடுத்துறேன்னு வாங்களே, இவங்களை போடணும்னு வாங்க. அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் யாரும் அவரை இது பண்ண மாட்டாங்க சார். திமுகவை எதிர்க்கும் வல்லமையோடு அதிமுக இருப்பதாக இன்னைக்கு சொல்றாங்க சார். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே திராணி அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி திரு மாதேஷ் நம்பினால், மாதேஷ் ஒரு அரசியல் விவரம் தெரிந்த பத்திரிகையாளர் என்ற என் நினைப்பிலிருந்து நான் பின்வாங்க நேரிடும். அதிமுக திமுகவை எதிர்க்கிற நிலையில் இருக்கிறதா? வலிமையாக எதிர்த்து வந்திருக்கிறதா? ஒரு ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறதா? யாரு? சில ஊழல் குற்றச்சாட்டுக்களை பொதுவெளியில் அம்பலப்படுத்தி அரசின் முடிவை வாபஸ் வாங்க வைத்தவர் அண்ணாமலையை தவிர எடப்பாடி பழனிசாமி அல்ல. சில ஊழல்களை அம்பலப்படுத்தியவர் நீங்கள் பெயர் போட மாட்டீர்கள், ஒரு ஊடகவியலாளர் தவிர எடப்பாடி பழனிசாமி அல்ல. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுக அஞ்சி நடுங்குகிறது, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி. யாரை பார்த்து? ஆளுங்கட்சியை கண்டு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஆளுநர்கிட்ட போயிட்டு அவர் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவ்வளவுதான். சட்டசபையில வெளியில பப்ளிக் மீட்டிங்ல பேசுறீங்களே, ஏன் சட்டசபையில பேசல? திமுக எவ்வளவு ஆக்ரோஷமா பேசிச்சு உங்க முன்ன. நான் பழைய காலத்துல இருந்தும் சரி, அதுக்கு பிறகும் சரி. இப்ப 2 பேரும் கூட்டணி. ஒரு கூட்டணி இல்லையா? நல்ல கூட்டணி. அவங்க எதிரியா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் சார். 2 பேருமே. ஏன் சார்? மாதேஷ் விவரம் தெரியாதவர் அல்ல. என்னிடமிருந்து நீங்கள் சொல்ல விரும்புவதை நான் சொல்ல வேண்டும் என்று கிளங்குகிறீர்கள். அதாவது ஒரு பாட்டுல ஒரு பாட்டு வரும் ஜெமினி கணேசன் படத்துல, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ன்ற மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இங்க. திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் சமயத்தில் சொல்றது என்ன? ஆட்சிக்கு வந்து அடுத்த வாரம் இவர் சிறைக்கு போவார், அவர் சிறைக்கு போவார். கோர்ட்ல வழக்கு கேஸ் எல்லாம் தேவையில்லை போல இருக்கு சார். அதெல்லாம் டிவிஎஸ்சி எல்லாமே முடிச்சிட்டாங்க. எங்க முடிச்சாங்க? தாக்கலாயி எங்க முடிச்சாங்க? யார் மேல முடிச்சாங்க? process இத்தனை நாள்ல முடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்ல டிவிஎஸ்சி. சார், ஸ்டாலின் எவ்வளவு விரைவாக கைது செய்யப்பட்டார், கலைஞர் எவ்வளவு விரைவாக கைது செய்யப்பட்டார்.
செல்வி ஜெயலலிதா எவ்வளவு விரைவாக கைது சார் வேற என்ன நடந்துருச்சு? இருங்க, டிஎம்எஸ் எவ்வளவு விரைவாக கைது செய்யப்பட்டார். சரி சார், வேற என்ன நடந்துச்சு? சிறையில் இருக்கும் போதே அடுத்த வழக்கு செல்வ கணபதி மீது பாய்ந்தது, திமுக ஆட்சி போட்டது. அதே திமுக தான் நீங்க உட்கார்ந்துருக்காரு, அது வேற விஷயம். எம்பி ஆயிடுவாரு, ஜெயிச்சிருவாரு, அது வேற விஷயம். ஆனா ஏன் பம்மறீங்க? 3 வருஷம் ஓடி போச்சு. ஏன் பம்மறாங்க? என்ன? அதுதான் ரகசிய ஒப்பந்தம்ன்றாங்க. தவறான அல்லது ஊர்ஜிதமாகாத வதந்திகளுக்கு முதலமைச்சர் இடம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். பத்திரிகைகளில் இது பற்றி அரசல் புரசலாக வந்து விட்டது. அதிமுக தரப்பிலிருந்து சிலரை பலமாக கவனித்து விட்டார்களா, ஏன் வழக்குகள் வரவில்லை என்று அரசல் புரசலாக எழுதுகிறார்கள். எந்த அதிமுக பிரபலத்தின் மீதும் வழக்கு பாயவில்லை, கைது பாயவில்லை. ஏன்? என்ன மர்மம்? என்ன? ஆளுங்கட்சி எந்த விவாதத்திலும் திணறுகிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நானும் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று வருவோம்னு உங்களுக்கு தெரியும். சில பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், அவர்கள் இல்லாத இந்த அவையில் அவர்கள் பெயரை குறிப்பிடுவது சரியாக இருக்காது. இல்ல சார், பாஜக அனுதாபிகள், மோடி அனுதாபிகள், அண்ணாமலை அனுதாபிகளுக்கெல்லாம் இங்க ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துராதா? அதுல பிஜேபி கொஞ்சம் எலும்பி வந்துராதா? சம்பந்தமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பொறுப்பான ஊடகவியலாளராக உங்களுள் இந்த கேள்வி வந்திருக்க வேண்டும். ஏன் ஸ்டாலின் பேசினாரே தேர்தல் சமயத்துல, அவர் ஜெயிலுக்கு போயிடுவார், இவர் ஜெயிலுக்கு போயிடுவார்லாம் பேசினாரே, ஏன் எதுவுமே எடுக்கல அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த தாட் வந்து இந்நேரம் நீங்க முதலமைச்சரிடமோ அல்லது திரு உதயநிதியிடமோ இந்த கேள்வியை முன்வைத்திருக்க வேண்டும். ஏன் சார் அதிமுக ஒரு வழக்கு கூட போகல? என்ன சார் காரணம்? என்ன டீலிங்? அதற்கு மாறா, வழக்கு போறதுக்கு மாறா ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொன்னவங்க, நாங்க இல்லைன்னா அவங்க தான் வர முடியும், அவங்க இல்லைன்னா நாங்க தான் வர முடியுன்றாங்க. அப்படின்னா நாங்க வந்தா அவங்கள கண்டுக்காம இருப்போம், அவங்க வந்தா எங்களை கண்டுக்காம இருப்பாங்க. இப்படி நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு சுருட்டிக்கிட்டு இருப்போம். இதான் அர்த்தம் அதுக்கு. ஆகவே ஏன் ஊழல் வழக்கோ கைது நடவடிக்கையோ பாயவில்லை என்ற கேள்விக்கு திமுக பதில் கூற வேண்டும். இதுதான் என்னுடைய நிறைவு கருத்து. எஸ், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.